வணக்கம். என்னுடைய பேர் சரஸ்வதி. நான் சேலம் பாரதி நகர்லேருந்து வந்திருக்கேன். என்னுடைய குழு பெயர் செல்வ விநாயகா குழு. என்னுடைய சிஓ பெயர் சத்யா மேம். நாங்கள் மகளிர் குழுவில் இருந்து என்னை இங்கே அனுப்பிச்சுட்ருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எங்களை வர சொல்லியிருந்தாங்க 3 நாள் ட்ரைனிங்காக. அது என்ன ட்ரைனிங்னா EDII பயிற்சிக்காக எங்களை இங்கே வர சொல்லியிருந்தாங்க. அந்த பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் எங்களுக்கு தேன்மொழி மேடம் வந்திருந்தாங்க. அவங்க எங்க பிஸ்னஸ் பண்றவங்க பண்ணாதவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இங்க பெண்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க உட்காந்து கேட்டது என்னன்னா, நாங்க இந்த குழு மூலமா செய்யலாம், இல்லைன்னா தனிநபர் மூலமா செய்யலாம். இந்த மாதிரி நாங்க பிஸ்னஸ் பண்ணும்போது அதுல எப்படி லாப நஷ்டம் இல்லாம செய்யணும் அப்படின்றது. ஏற்கனவே நாங்க செஞ்சிட்டு இருக்கும்போது நாங்க இப்படி பொருளை வாங்குவோம், இப்படி விற்போம், ஆனா அதுல லாபம் வருதா நஷ்டம் வருதா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப இந்த பயிற்சியின் மூலமா நிறைய காரியங்களை தேன்மொழி மேடம் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. முதல் நாள். 2வது நாள் மணி சார் வந்திருந்தாரு. மணி சார் நிறைய பயிற்சி எடுத்தாங்க. அதுல மார்க்கெட்டிங் பத்தி எங்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தாங்க. இந்த மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா, நாங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், யாருக்கிட்ட நாங்க வாங்கணும், கை மாத்தி கை கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க. மார்க்கெட்டிங்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது இருந்தது. எப்படியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், விலை கம்மியா எங்க கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்ட்டு, ஹோல்சேல்ல வாங்குறது, இதெல்லாம் பத்தி நிறைய காரியங்கள் நிறைய சொல்லி கொடுத்திருந்தாரு மணி சார். 3ஆம் நாள் எங்களுக்கு தேன்மொழி மேம், ரேணுகா மேம் வந்திருந்தாங்க. அந்த ரேணுகா மேம் நிதி மேலாண்மை பற்றி எங்களுக்கு பயிற்சி எடுத்தாங்க. திட்ட அறிக்கை MSME ஸ்கீம் பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்திருந்தாங்க. அந்த ஸ்கீம்ல நாங்க என்னன்னா அது உள்ள போனாதான் தெரியும். அதுல நிறைய காரியங்கள் இருக்குது பெண்களுக்கு, அதெல்லாம் தெரியாம எங்களுக்கு இருந்தது. அதை பற்றி நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. EDII ஸ்கீம் பற்றி நிறைய பயிற்சி கொடுத்திருந்தாங்க. இந்த 3 நாட்களும் நாங்க இங்க பங்கு பெறும்போது நிறைய காரியங்களை நாங்க பெண்களா சேர்ந்து ஒரு 50 பேர் பக்கம் வந்திருந்தோம். நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். எங்க பிசினஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நாங்க தொடர்ந்து விடாமுயற்சியா இதுல அடுத்தடுத்த ஸ்டெப் நாங்க போயிட்டே இருக்கணும். இது லாபம் இருக்குது நஷ்டம் ஆகுது அப்படின்ட்டு நாங்க விடாம, நாங்க லாபம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த தொழிலை நான் முன்னேற்றி செஞ்சு போயிட்டே இருக்கணும். இதுல நான் மட்டும் இல்லாம இன்னும் அநேகரை உருவாக்கணும். எனக்கு அடுத்து இன்னும் 4 பேர் 10 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும். அந்த அளவுக்கு நாங்க உயரணும் அப்படின்னு தான் இந்த பயிற்சியை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2வது 3 நாட்களும் நாங்க இங்க நிறைய பயன்பெற்று இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா அது பயனுள்ளதா இருக்குது. இந்த புக்ஸ்ல இருக்கிற நிறைய காரியங்களை நாங்க படிக்கணும். எங்களுக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட்ல உடனே எங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்காது. ஆனா நாங்க இந்த 3 நாள் சர்டிபிகேட் உடனே எங்களுக்கு கொடுக்குறாங்க. 3 நாள் ட்ரைனிங் பெற்றோடனே இன்னைக்கு எங்களுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நாங்க இன்னைக்கு இந்த பிசினஸை ரன் பண்ண முடியும். இதுல இந்த 3 நாளும் நாங்க பயிற்சி பெற்றதற்காக EDII டைரக்டர் அம்பலவாணன் சார் அவர்களுக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். DNLUM அவர்களுக்கு நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லி இந்த வார்த்தையை முடிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் திலகா. நான் சேலம் நெத்திமேட்ல இருந்து வரேன். நான் விஷுவலி சேலஞ்ச். நாங்கள் ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இப்போ நாங்கள் மகளிர் திட்டம் EDII மூலயமா நாங்கள் 3 நாள் ட்ரைனிங் கூப்பிட்டுருந்தாங்க, வந்திருந்தேன். இந்த 3 நாள் ட்ரைனிங்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே தொழில் முனைவோர், யார் தொழில் முனைவோர்னா என்ன, அதை பற்றின விளக்கம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தேன்மொழி மேடம். செகண்ட் டே மணி சார் ட்ரைனிங் எடுத்தார். அவங்க மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, எப்படிலாம் பண்ணால் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும், திட்டமிட்டு எப்படி செய்கிறதுன்றது சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேர்ட் டே ரேணுகா தேவி மேடம் நிதி மேலாண்மையை பற்றி சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3 நாள் ட்ரைனிங்குமே எங்கள் தொழிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் இது பண்ண தொழிலில் தெரியாத விஷயங்களை நிறையா கற்றுக்கிட்டோம். இதை ஏற்படுத்தி கொடுத்த EDII டைரக்டர் அன்பலவாணன் சாருக்கும் TNULM ஸ்டாஃப்ஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் சுரேகா. நான் அன்னதானப்பட்டியிலேருந்து வரேன். எங்களோட குழு பேர் சித்தேஸ்வரா குழு.
எங்களுக்கு சிஓ வந்து சுபஸ்ரீ மேடம் தான். அவங்க தான் சொன்னாங்க, இந்த கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு எங்களுக்கு 3 நாள் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க, உங்களோட பிஸ்னஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க, 3 days தான் வித் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப முயற்சி செஞ்சு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் எங்கள் குழந்தைகளெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்தான். எங்களுக்காக வாய்ப்பு கொடுத்தாங்க. அது போல் முதல் நாள் வந்து கிளாஸ் என்னன்னா தேன்மொழி மேடம் வந்து எடுத்தாங்க. தேன்மொழி மேடம் வந்து பிஸ்னஸில் நம்ம எப்படிலாம் ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சுட்டு நம்ம வீட்லேயே வச்சுட்டு இருக்காம அதை எப்படி வெளியே கொண்டு வரணும், ஜனங்க மத்தியில கஸ்டமர் மத்தியில கடந்து செல்றதுக்கு எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு ஆஃபர்ஸ் எல்லாமே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்காக அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்றோம். அது போல 2வது நாள் பாத்தீங்கன்னா மணி சார் வந்தாரு. அவர் வந்து மார்க்கெட்டிங் விஷயத்த நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் வந்துட்டு எப்படியெல்லாம் கொண்டு போகணும், அதாவது நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கும் ஒரு தரமான பொருளை செஞ்சு மக்கள் மத்தியில கடந்து செல்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவருக்கும் நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அது போல 3ஆம் நாள் வந்துட்டு எங்களுக்கு ரேணுகா மேடம் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க நிதி மேலாண்மை, அதாவது ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் இருக்கும், அதனால வந்து பிஸ்னஸை வந்து நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது, அதை இன்னும் நாங்க இன்னும் செயல்படுத்தி இன்னும் பெரிய அளவுக்கு வரணுங்கிற அளவுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல வந்து MSMEங்கிற திட்டம் வந்துட்டு அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுல இன்னும் அந்த ஸ்கீமை பத்தி ஒவ்வொரு விளக்குமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லி கொடுத்தாங்க. உங்களோட பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க, அதை நீங்க வெளிப்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆஃபர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த 3 நாள் ட்ரைனிங்ல கொடுத்த அனைவருக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அது போல EDII பத்தியும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருந்தது, அதுல நிறைய திட்டம் இருந்துச்சு, அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, அதுக்கும் நன்றி. அது போல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த EDII டைரக்டருக்காக அம்பலவாணன் சாருக்காகவும் நன்றி சொல்லிக்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காகவும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். என் பேர் ஆமினா, இடம் வந்து ஜங்ஷன்லேருந்து நான் வரேன். என்னோட குரூப் பார்த்தீங்கன்னா முகமது குரூப். என்னோட சிஓ மேடம் வந்து ஜெயந்தி மேடம். 3 நாளைக்கு எங்கள் மேடம் சொன்னாங்க, 3 நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் போங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, அங்கே வந்து தொழில் முனைவரை பற்றி உங்களுக்கு பயிற்சி அளிப்பாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 நாள் இந்த ட்ரைனிங்க்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து எங்களுக்கு வந்து EDII பயிற்சிக்காக வந்திருந்தோம். நாங்கள் முதல் நாள் வந்து தேன்மொழி மேடம் வந்து எங்களுக்கு தொழில் முனைவரை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி வந்து எங்களுக்கு எடுத்தாங்க. முயற்சி அண்டு விடாமுயற்சியை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. ரெண்டாவது நாள் வந்து மணி சார் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டிங், எப்படி உங்கள் பொருளை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணணும், அந்த பொருளையும் தரமான பொருளை நீங்கள் மார்க்கெட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. 3வது நாள் வந்து ரேணுகா மேடம் வந்து MSME பற்றியும் இன்னும் EDII பற்றியும் பயிற்சியை பற்றி நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3 நாள் மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த EDII அவர்களுடைய டைரக்டர் அம்பலவாணன் அவர்களுக்கும் TNULM அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களுக்கு இந்த கிட்டும் கொடுத்தாங்க. எப்பயுமே நாங்கள் வந்து எந்த ஒரு இது பண்ணாலும் சீக்கிரத்தை எங்களுக்கு இந்த இது வராது சர்டிஃபிகேட்டு. இங்கே நாங்கள் சேர்ந்து 3 நாளில் 3வது நாளே எங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதை வச்சு நாங்கள் நிறைய தொழிலும் செய்யலாம். தொழில் செஞ்சு நாங்கள் முன்னேறி வரணும். எங்களை மாதிரி நாங்கள் இன்னைக்கு தொழிலில் கீழே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாங்கள் மேலே வருவோம். எங்களை போல் 10 பேத்துக்கு வேலை கொடுப்போம். அவங்களையும் முதல்வராக. என் பேர் ஃபைரோஸ். நான் வந்து முகமதுபுராலேருந்து வரேன். எங்கள் குழு பேர் வந்து முகமது குழு. எங்கள் சிஓ வந்து ஜெயந்தி மேடம். அவங்க சொல்லி தான் 3 நாள் இங்கே வந்து பயிற்சி தராங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்தோம். முதல் நாள் வந்து ரேணுகா தேவி மேடம் சொன்னாங்க, பயிற்சி கொடுத்தாங்க. அவங்க வந்து தொழில் முனைவோர் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. 2வது நாள் வந்து மணி சார் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லி கொடுத்தாரு. நம்ம செய்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து யாருக்கு தேவை, எங்கே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாங்கிறது அவர் விளக்கம் கொடுத்தாங்க. 3வது நாள் வந்து ரேணுகா தேவி மேடம் இது பண்ணாங்க, நிதி மேலாண்மை பற்றி இது கிளாஸ் எடுத்தாங்க. அதில் வந்து நம்ம தொழிலில் வந்து எதெல்லாம் ப்ராஃபிட்டாக வருது லாஸாக வருதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கிளாஸ் எடுத்தாங்க. இது அமைச்சு EDII டைரக்டர் அம்பலவாணன் சாருக்கும் TNULM கம்பெனிக்கும் இங்கே வந்து 3 நாளில் யாருமே வந்து சர்டிஃபிகேட்டும் இந்த கிட்டும் கொடுத்ததில்லை. நீங்கள் 3 நாள் நாங்கள் முடிச்சுட்டு போகும்போதே இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கிட்டும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி.